தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி. கடல் வளம் கடுமையாக பாதிக்கும் என சுற்றுச்சூழல் அமைப்புகள் எதிர்ப்பு. தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. அரியலூர், புதுக்கோட்டை மாநகரில் பெய்த கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல். சமீபத்தில் ஏற்றப்பட்ட சாண்ட், ஜல்லி போன்றவற்றின் விலை ரூபாய் குறைகிறது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே நாளை மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். 9.1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வழித்தடத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் போக்குவரத்தை தொடங்க திட்டம். நெல்லை இருட்டுக்கடையை போலி உயிலை வைத்து அபகரிக்க முயற்சி நடப்பதாக உரிமையாளர் கவிதா சிங் குற்றச்சாட்டு. இருட்டுக்கடை சொத்துக்கள் தனக்கானது என அறிவிப்பு வெளியிட்ட கவிதா சிங்கின் சகோதரருக்கு பதிலளித்த அறிவிப்பு. ஒன்றிய பாஜக அரசு கடந்த ஓராண்டாக பல சட்டங்களை கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை சிதைக்கிறது. அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் விழாவில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் பரபரப்பு குற்றச்சாட்டு. அரசியல் சாசனத்தை சிதைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அதற்கு ஒரு திட்டம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரடியாக நின்று நிதானித்து சட்டங்களை இயற்றி வருகிறார்கள். அதையெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். திராவிட கொள்கைகள் ஆரியத்தை உறுத்துவதால் சோதனை நடத்துகிறார்கள் என ஒன்றிய அரசு மீது கி. வீரமணி குற்றச்சாட்டு. எதை நடத்தினாலும் திராவிடத்தை அசைக்க முடியாது என்றும் திட்டவட்டம். பின்பற்றக்கூடிய கொள்கைகளை நிலைப்படுத்தக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. இதுதான் ஆரியத்துக்கு உறுத்துகிறது. அதனுடைய சோதனைகளை எல்லாம் நடத்துகிறார்கள். எதை நடத்தினாலும் இறுதி வெற்றி திராவிடத்தை அசைக்க முடியாது என்பதற்கு இந்த 150 ஆண்டு வரலாறே அதுக்கு சிறப்பான சான்றார். கொளுத்தும் வெயில் காரணமாக கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவி போல கொட்டும் தண்ணீரில் ஆனந்த குளியல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செண்பகம்பேட்டை கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலம். கிராம மக்கள் போட்டி போட்டு இறங்கி கட்லா, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை அள்ளினார்கள். கொடைக்கானல் மலைச்சாலையில் சரக்கு லாரி கவிழ்ந்த விபத்து. மலைச்சாலையில் எதிரே வாகனங்கள் வராததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. கோவை செட்டிப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். 750 காளைகளை அடக்க 800 வீரர்கள் களமிறங்கியதால் பார்வையாளர்கள் உற்சாகம். சூப்பர் சூப்பர். மாடு வெற்றி பெற்றது. ஒரு அண்டா, ஒரு காட் பாக்ஸ், ஒரு வேட்டி சேலை. மாடு வெற்றி பெற்றது. 3 பரிசுகள். அண்டா, வேட்டி சேலை, ஒரு சேர். கேரள மாநிலம் கொச்சியில் கஞ்சா வைத்திருந்த 2 சினிமா இயக்குநர்கள் கைது. அடுக்குமாடி குடியிருப்பில் போலீசார் நடத்திய சோதனையில் கஞ்சா சிக்கியது. ரயில்வே துறையில் 32,000 பணியிடங்களுக்கு 1 கோடிக்கும் அதிகமானோர் விண்ணப்பம். அதிகபட்சமாக மும்பை மண்டலத்தில் மட்டும் 16 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை தொடங்கியது தேசிய புலனாய்வு அமைப்பு. துப்பாக்கிச் சூட்டை நேரில் பார்த்தவர்கள், தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்த திட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.